வழக்கம் போல் லாஸ்ட் கிட்ட வர போயாக ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கோம். எருமாடு சைஸுக்கு வண்டி இருந்தால் எப்படி சந்திலாம் பூந்து போகிறது. பட் இது எடுத்த எனிமிக்கும் டேஞ்சர் நம்மளும் டேஞ்சர் எப்படின்னு கேட்குறீங்களா. இது நம்ம எடுத்த இனிமேல் தட்டி தூக்கிறோம். சந்தில் அடிச்சு எனிமி நம்மளை தட்டி தூக்கிடுவோம். கட் பண்ணால் ஸ்டேஞ்சர்ஸ் எனிமி அடிச்சுக்குள்ள எருமாட்டி எம்டி எடுத்துட்டு கிளம்பிட்டோம். எப்பயுமே எங்கள் நாம தான் சொன்னதில் ஒரு கிக் இருக்குது. அட்வான்டேஜாக ஸ்பைடர் உள்ள ஆன் பண்ணி விட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நேரம் 1v4 யாரும் கேட்கல. இப்போ நான் 1v4 பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்காக நம்ம செம்மையாக ஆடுவோம். பட் என்ன ஆச்சுன்னா ஃபோன் கொஞ்சம் லேக் ஆகுது. அதனால தான் இப்போ நாக் ஆகிட்டோம். பட் கவலைப்பட வேணாம். ஊருக்கே கிங்கான மங்கு இங்கே இருக்காரு. ஐ மீன் ஓல்டு மங்க சொன்னேன். ஃப்ரான்ஸ் இங்கே எப்பயுமே நாங்கள் தான் வேறு மாதிரி மேட்ச் போகுது. இப்போ நாம தான் எப்படி இருந்தாலும் போய் அடிக்க போகிற இந்த மேட்ச்சு. இப்போ நம்மளோட ஓல்டு மங்க் எப்படி 1v4 பண்ணுறதுன்னு காட்ட போகிறாரு. நீங்கள் முக்கியமாக பாருங்கள். பட் ஆப்போனன்ட்ல இருக்கிறது ரெண்டு பேருமே வேற ஸ்கோடு गाइस. ஓகே வயித்துல வாச்சு பயத்துல மேட்ச். நாம தான் இங்க எப்பயுமே ஓகே ஜீப்பை ஓட்ட எனிமியை காட்ட அடிச்சா வின்னு இல்ல வாயில பண்ணு. பிரான்ஸ் இப்போ ஊரோட டாப்ல இருக்கிறது நாம தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஒரு டீம் வைப் அவுட். வாவ் நம்ம மங்கு யாருன்னு தெரியுமில்ல. பிகில் ராயப்பனுக்கு டப் கொடுக்க சம்பவ கையை எதிர்த்து நில்லு எனிமியை கொல்லு உடைக்கணும் பல்லு அதுக்கு வேணும் தில்லு. ஒரு வழியா டீம் வைப் அவுட் ஆயிடுச்சு गाइस. போய் அவன் கிடைச்சிருச்சு.